10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இப்போ நம்ம இருக்கிறது முல்லை நகர். இந்த முல்லை நகர் பகுதியில் வாழ்கிற மக்கள் கடந்த வாரம் மழை பெய்த மழையில் இந்த மழை வெள்ளத்தில் இவங்க ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்படைந்திருக்காங்க. அந்த பாதிப்படையிலிருந்து அவங்களை காப்பாற்றாமல் இந்த அரசாங்கம் காலி பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறது. கோர்ட்டு உத்தரவுன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டு இன்றைக்கு நேற்று அல்ல உத்தரவு. இது ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது பொதுவாக போட்ட உத்தரவு தான். நீர்பிடிப்பு பகுதியில் மக்கள் இருந்தால் அதை காலி பண்ணணும். இது இங்கே மட்டும் 2015 மழை பெய்து பொழுது அன்றைக்கி சென்னையில் நீர்பிடிப்பு பகுதியில் இருந்த வீடுகள்லாம் காலி பண்ணணுன்னாங்க. அங்கே அடுக்குமாடி வீடுகளே கட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தது. உண்மையான நீர்பிடிப்பு பகுதியாக இருந்துச்சுன்னா அவங்கள காலி பண்ண சொல்கிறதுல நமக்கு நாங்கள் அரசியல் குறுக்கீடெல்லாம் செய்ய போகிறதில்ல. அரசியல் பண்ண வேண்டியதும் அவசியம் இல்லை. அந்த அரசியல் பண்ணுறது இதெல்லாம் எதிர்கட்சி தான், திமுக தான், இன்றைக்கி ஆளுகின்ற கட்சி தான் இதெல்லாம் செய்வாங்க. முன்னாலையெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு பூகம்பமாக மக்களெல்லாம் திரட்டிட்டு ரோடு மறியல் அது இதுன்னு செய்கிறது. எங்களை பொறுத்தளவுக்கு நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும். பொதுவாக இந்த குறிப்பாக இந்த முல்லை நகரை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே குடிசை மாட்டு வாரியத்திலிருந்து வசூல் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க வீடுகளுக்கு பட்டா தரம்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற வீடுகளுக்கு கடன் வாங்கி தான் கட்டியிருக்காங்க. கடன் பேங்கில் லோன் வாங்கி தான் கட்டியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. ரெண்டாவது, ஆலங்குளம் அங்கிட்டிருந்து வர்ற 3 சேனல் மழை நீர் வர்ற சேனல் இப்போ வர்றதே இல்லை. எல்லாம் பனங்காடி வரைக்கும் வீடுகளாகி போயிடுச்சு. அதெல்லாம் முன்னால் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆயக்கட்டாக இருந்துச்சு. ஆயக்கட்டாக இருந்தாலும் அந்த பக்கம் இப்போ வராதனால அதெல்லாம் அந்த நீர்வழிச்சாலையெல்லாம் தூராகி போச்சு. அதை அடப்பட்டு போச்சு. அதுக்காக எதுவும் இங்கே தண்ணியே வர்றதில்லை. இப்போ இங்கே வர்ற தண்ணி என்னான்டா, மகாத்மா காந்தி நகர்லேருந்து வர்ற தண்ணி, அங்கேருந்து வந்த தண்ணி. ரெண்டாவது, அங்கேருந்து வர்ற கழிவு நீர். அந்த கழிவு நீர் தான் இப்போ இதில் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மழை நீர் போகலை. நான் அந்த சேனலில் போய் பார்த்தேன். மழை நீர் போகலை. முழுக்க முழுக்க கழிவு நீர். அங்கேருந்து கழிவு நீரை இதில் கொண்டு வராங்க. இந்த கழிவு நீர் இப்படியே போய் என்ன ஆகும்னா, இப்படியே போய் நம்ம வையாறில் தான் கலக்கும். இது மோசமான இந்த கழிவு நீரை அப்புறப்படுத்துறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இது மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். இவங்களை காலி பண்ணக்கூடாது அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. எங்கள் ஆட்சி காலத்துலேயும் சொன்னாங்க. அது வரும்போது நீதி அரசிட்ட உண்மை நிலையை எடுத்து சொல்லி, அன்னைக்கு இந்த மாதிரி இவங்கெல்லாம் காலங்காலமாக 50, 60, 70 ஆண்டுகளாக குடியிருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி காலான்னு வாங்கிட்டோம். அதனால் அது பிறகு அந்த பிரச்சனையே இல்லை. இப்போ 6, 7 வருஷம் 8 வருஷம் ஆக போகுது. திரும்ப அதே இஷ்யூ இப்போ வருது. இது நேற்று இன்னைக்கு சொன்னது அல்ல நீதி அரசு. ஏன்னா நாளைக்கு வழக்கு வருது. எனவே அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இப்போ அவங்ககிட்ட இருக்கா, நீர்வளத்துறையில் இருக்கான்னு தெரியல, அவங்க உண்மை நிலையை எடுத்து சொல்லணும். குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இங்கே குடியிருக்கிற மக்கள்கிட்ட வசூல் பண்ணியிருக்காங்க. அது அரசாங்கமே பட்டா கொடுக்குற மாதிரி. இன்றைக்கி அது திடீர்னு காலி பண்ணுங்கன்னா பூரா குருவி கூடு கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இவங்க வீடு கட்டியிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த வீடெல்லாம் எப்படி போய் இவங்க கட்ட முடியுமா? இதெல்லாம் இடிச்சுட்டா நீங்கள் பக்கத்தில் இருக்க வீடை பாருங்கள். இவங்கெல்லாம் எப்படி போய் வீடு கட்ட முடியும்? இவங்க வாழ்க்கையே நசிஞ்சு போகும். மிகப்பெரிய அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை இந்த அரசாங்கம் கொண்டு போகக்கூடாது. இந்த அரசாங்கம் தாயுள்ளத்தோடு இவங்களை பரிசீலித்து, இன்னும் ஒரு ஆண்டில் தேர்தல் வருது. ஏறத்தாழ இதில் பார்த்தீங்கன்னா 3000 4000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஏன்னா வாக்காளர் இருக்காங்க, ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாருக்கும் எலக்ட்ரிக் பில் இருக்குது, குழா வரி கட்டுறாங்க, மாநகராட்சி வரி கட்டுறாங்க. அப்படி மக்களை போய் பெரியார் குடிநீர் திட்டம் அதுலேயும் கொடுத்துருக்காங்க, அதை இது பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதை நாங்கள் கேட்டுக்கொள்வதா அண்ணா திராவிட மாநகர் மாவட்ட அதிமுக சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த மக்களை பாதுகாக்க இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும். எனவே இங்கே இருந்து அப்புறப்படுத்துவதை அது மறுபரிசீலனை செய்யணும். மாண்புமிகு நீதி அரசிடம் உண்மை நிலையை எடுத்து சொல்லணும். அப்படி பண்ணோன்னா மதுரையில் நிறைய இப்போ பிபி குளம் கம்மாயிலே மத்திய அரசுடைய பள்ளி நடக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க.
குடிசை மாட்டு வாரியத்தில் வீடு கட்டியிருக்காங்க. அடுக்குமாடியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மீவிகுளம் கம்மா, சொக்கிகுளம் கம்மாயெல்லாம் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநகராட்சி கட்டடம் இருக்குது. நம்ம மாநகராட்சி அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் சட்டக்கல்லூரி இருக்குது. நிறைய கல்லூரிகள், நிறைய இடங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கம்மாய்க்குள்ள தான் கட்டியிருக்காங்க. இவங்க கம்மா கூட இல்லை, இது வந்து ஓரத்தில் தான் கட்டியிருக்காங்க. எனவே இது இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் இந்த அதிகாரிகள் உண்மை நிலையை எடுத்து சொல்லணும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதிமுக அரசு அமைந்தால் இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான? நிச்சயமாக எங்கள் அரசாங்கம் ஏற்கனவே இருக்கும்போது பாதுகாப்பு கொடுத்தோம். இந்த இவ்வளோ வருஷமாக இருக்காங்கல்ல, அதே அதிமுக அரசு தான். ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் தான் நான் சொல்லி இந்த மாதிரி அன்னைக்கு இந்த மாதிரி வெள்ளம் வந்தது. அன்னைக்கு வந்ததில் வெள்ளம் வந்து அது இங்கே மட்டும் இல்லை, செல்லூர் பகுதி எல்லா இடத்துலையும் வெள்ளம் வந்தது. அப்போ தான் சொல்லி நம்ம சொன்னோம். அப்போ அது வாய்க்கால் அப்போ தூர்வாரணும்னு சொன்னாங்க. சூறான்னு சொல்லி இந்த மக்களை கோர்ட்டில் சொல்லி அதை காலான் வாங்கிட்டாங்க. சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிருக்கிற சூழ்நிலையில் அதை கேள்வி கேட்கிற இபிஎஸ் வந்து நிலை இல்லாத மனிதர், அவர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்ட்டு. இப்போ அரசியல் கருத்தெல்லாம் இங்கே தேவையில்லை. இந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்கு இந்த அரசாங்கத்தை அந்த பேருக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்குறாருந்தா ஏன் சொல்கிற கேளுங்க. மாவட்ட நீங்கள் கேள்வி கேட்குற அரசியல் கருத்துக்களை வேறு இடத்துல கேட்டுக்கலாம். இங்கே அரசியல் கருத்துக்கள் தேவையில்லை. இந்த முழுக்க இந்த பகுதி மக்களுக்கு நியாயம் வேணும். அதுதான் எங்களுடைய, ஏன்னா ஏழை பாளையங்கள் மக்கள் வாழ்கிற பகுதி. எனவே அவங்களுக்கு காப்பாற்ற வேண்டும். இவங்க குடியிருப்பு, இவங்களை இந்த மாதிரி வீடுகளாக இனிமேல் கட்ட முடியாது இவங்க காலத்தில். அதனால் 60-70 வருஷமாக கட்டிக்கிட்டுருங்க இங்கே வாழ்கிறாங்க. சொல்லுங்கள். நிச்சயமாக சாத்தியம் இருக்குது. ஏன்னா எங்கள் அரசாங்கமே எங்கள் விழாபுரத்தில் வந்து ஹவுசிங் போர்டே பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க, விற்றுருக்காங்க. எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, பிபிகுளம் அம்மாவை போய் பாருங்கள். இப்போ அந்த சொக்கிகுளம் அம்மாவை போய் பாருங்கள். பூரா வீடுகளை தான் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறது? அதெல்லாம் புதுக்குளம் அம்மா எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. எல்லாமே அப்படி காலி பண்ண முடியாது. இன்றைக்கி மதுரையில் படுத்துக்கிட்டு தான் நிறைய இடங்கள் அரசாங்க இடங்களே இருக்குது. இல்லை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இங்கே எங்கே விவசாய நிலம் இருக்குது, நீர்பிடிப்பு பகுதி இது நீர்பிடிப்பு பகுதியே இல்லையே. இது தண்ணி பூரா முழுக்க கிழக்கு தொகுதியிலிருந்து தான் கிழக்கு தண்ணியே வர்றதில்லை. மழை ஹெவியாக பெய்யும் போது அந்த மழை நீர் வடிகால் அமைக்காத இந்த அரசாங்கம் முறையாக மழை நீர் வடிகால் அமைக்காதனால தான் இவங்களுக்கு பாதிப்பு. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த அமைச்சரும் புரிஞ்சுக்கணும். இது மழை அங்கிட்டிருந்து ஆறுலேருந்து வர்ற தண்ணி அல்ல. இது ஆறுலேருந்து வர்ற தண்ணி, மற்ற சர்ப்ளஸ் வாட்ரு எல்லாமே மீனாபுரம் கம்மாய்க்கு தான் வரும். அதனால தான் அதுதான் பாதிக்கப்படுது. அதுக்கு தான் நாங்கள் வாய்க்காலை கட்ட சொன்னோம், பந்தவளுடைய வாய்க்காலை கட்ட சொல்கிறோம். நாங்கள் எங்கள் காலத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறோம். அப்போ நாங்கள் காப்பாற்றி கொடுத்தோம்ல. நாங்கள் இன்னைக்கு நாங்கள் செஞ்சதை ஏன் இந்த அமைச்சர் செய்யக்கூடாது? அன்னைக்கு நாங்கள் அமைச்சராக இருந்தோம். உண்மையே நிலையை முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொன்னோம். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கேட்டால், ஏன்னா அவர் ஏழைகளாக, அவரும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்ததுனால இந்த ஏழை மக்களுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை புரிந்து கொண்டு, சரி இருக்கட்டும், நீங்கள் பொதுப்பணித்துறை அதிகாரியை சொல்லி மாண்புமிகு நீதி அரசிட்ட சொல்லி உண்மை எடுத்து சொல்லுங்கள், 60-70 வருஷம் வர்றதுனால அவங்க இருக்கட்டும், அதுக்கு மாற்று எதை நாங்கள் என்ன செய்கிறோன்னு பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம அமைச்சர் வணிகவரித்துறை அமைச்சரும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீதிமன்றத்தில் வாய்தா வாங்கினா மட்டும், ஏன்னா நிரந்தர தீர்வு தான் தேவை. வாய்தா வாங்கினா அடுத்து வேற யாராவது கேஸ் போடுவாங்க. இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன். இல்லை, அதை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தம்பி. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற நான் மறுப்பேதும் இல்லை. இங்கே இருக்கிற வீடுகள்லாம் என்ன, அவன் பணக்காரன் அரசாங்கம் கட்டினா அதை ஏற்றுக்கலாம். ஆனால் சாதாரண ஏழை மக்கள் கட்டின வீடுகளை மட்டும் இடிக்கலாமா? நான் கேட்குறது உங்கள் மூலமாகவே கேட்குறேன், அமைச்சரையும் கேட்குறேன். சாதாரண மக்கள் கட்டினா அதை இடிப்பீங்க, அதே அரசாங்கம் கட்டி கொடுத்தா இடிக்க மாட்டீங்களா? அதை இடிச்சுட்டு இங்கே வர சொல்லுங்க, அப்புறம் இடிக்கட்டும். அதைத்தான் எங்களுடைய கேள்வி. நான் அதுக்கெல்லாம் போகல. இதெல்லாம் போனால் அவங்க அவர் சொல்லுவார், அரசியல் பண்ணாமல் அவையெல்லாம் எதிர்க்கட்சி. நாங்கள் அவையெல்லாம் பண்ண வரல தலைவா. சொல்கிற கேளுங்க. இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும், இந்த ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்கணும். எங்கள் ஆட்சியில் நாங்கள் காப்பாற்றி கொடுத்தோம், அதே மாதிரி இந்த அரசாங்கம் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே வழக்கு தொடுத்து, இதெல்லாம் வழக்கு தொடுக்கிறது இல்லை. அரசாங்கம் செஞ்சால் தான் முடியும். எதிர்கட்சி ஆளுங்கட்சின்றலாம் இதில் கிடையாது.
ஆளுகிற கட்சிகள் மனிதாபிமான அடிப்படையில் நடக்கணும். இப்போ இதே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீர்நிலைக்குள்ளே இருக்கிற இடங்களே எத்தனை இடங்கள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் திரும்ப அதுக்குள்ளே போகிறீங்க. எத்தனை இடங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு எத்தனை இடங்கள் இருக்குது? அத்தனை இடங்களே எடுக்க முடியுமா? அது பாவப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. நீ உண்மையிலேயே இங்கே விவசாய நிலங்கள் இருக்குது, அதை அவங்க மறித்து இவங்க இது பண்ணிட்டாங்க, தண்ணி வந்தால் இங்கே தான் வரும் அப்படின்னு சொன்னால் போகிறோம். இங்கே தண்ணியே வர்றதுக்கான வாய்க்கால் தண்ணி இதே வர்றதுக்கு இல்லை. மழை நீர் தான், மணல் நீர் வடிகால் இது வச்சுருந்தாங்களே, வடிகால் அமைச்சிருந்தாலே இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்திருக்காது. என்னன்னா இவர் இங்கே தான், எங்கள் அவைத்தலைவர் இங்கே தான் இருக்கார், குடியிருக்கார். அதனால தான் அவர்கிட்ட கேட்குறேன், நீ அதை கூட ஏதாச்சும் சப்போர்ட் கேட்குறாருன்னு நினச்சிறேன். அவைத்தலைவரே இங்கே தான் இருக்கார், இந்த 3வது தெருவில், இந்த 2வது தெருவில் இருக்கார். அவர் அவரே வாடகை வீட்டில் இருக்காரப்பா. நீங்கள் சொந்த வாடகை வீட்டில் இருக்காரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். சரி, அதெல்லாம் அதுக்கு அப்புறமே அது அடுத்தது தண்ணி முழுக்க முழுக்க முல்லை நகர் பிரச்சனையை நீங்கள்